ஹாய் எவ்ரிவன், இது லெக்ஸோரா ஸ்டடீஸ், உங்கள் ஸ்மார்ட் லேர்னிங் பார்ட்னர். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்டு நம்ம சேனலில் போடுற வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பிஏஎல்எல்பி 4th செம் சப்ஜெக்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஷின் பேட்டர்ன் பார்த்துடலாம். பிகாஸ் இப்போ நம்ம படிக்க போகிற இங்கிலீஷ் 3 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தென் இங்கிலீஷ் 1 and 2. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தோம்னா 3 பார்ட் எஸ்ஏ டைப்லேயும் அண்ட் 1 பார்ட் கிராமர் டைப்லேயும் இருக்குது. தட் மீன்ஸ் லீகல் மேக்ஸிம்ஸ். ஓகே, இப்போ நம்ம லீகல் மேக்ஸிம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிம் என்னென்னா ஆக்டர்ஸ் நான் ஃபாசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. அதாவது என்ன டிஃபைன் பண்ணுது இது அப்படின்னா, த ஆக்ட் இட் செல்ஃப் டஸ் நாட் கான்ஸ்டியூட்டட் கில்ட் அன்லெஸ் டன் வித் அ கில்ட்டி இன்டென்ட். கில்ட்டினா இந்த இடத்துல வந்து ஒரு அஃபென்ஸ், அதாவது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ட் நடந்துருச்சுன்னா அதை நம்ம டக்குன்னு அஃபென்ஸு நம்ம சொல்லிட மாட்டோம். எப்போ அது வந்து டன் வித் த இன்டென்ஷனோடு அது வந்து டன் ஆகுதோ அப்போ தான் அதை நம்ம வந்து கான்ஸ்டியூட்டட் கில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸிம் டிஃபைன் பண்ணுது. செகண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷியோ பர்சனாலிஸ் மோரிட்டர் கம் ப்ரிசன்னா. அதாவது அ பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் டைஸ் வித் த பர்சன். ஒரு பர்சனோட பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் எப்போ வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா, அந்த பர்சன் டை ஆகும் போது தான் அவரோட பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் எண்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த மேக்ஸிம்ஸ். அடுத்து தேர்டு, ஆடி ஆல்டம் பார்ட்டம். அதாவது நோ மேன் ஷுட் பி கண்டெம்ட் அன்ஹியர்ட். இந்த இடத்துல கண்டெம்ட் அப்படின்ற வேர்டு வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணுறது ஆர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்காம, ஒரு பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்காம அவங்கள வந்து நம்ம வந்து பனிஷ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மேக்ஸிம் டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னா, கம்யூனஸ் எரர் ஃபாசிட் ஜஸ். ஜஸ் அப்படின்னா இல்லை லெக்ஸ் அப்படின்னா லா அப்படின்றது தான் மீனிங் இந்த இடத்துல. இப்போது இந்த மேக்ஸிம் என்ன சொல்லுது அப்படின்னா, காமன் எரர் சம்டைம்ஸ் பாசஸ் கரண்ட் ஆஸ் லா. அதாவது சில எரர் இருக்கும், ஓகேவா, சில ராங் இருக்கும். அதை வந்து ஒரு ஹோல் சொசைட்டியுமே வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அது வந்து லாவாக வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதை லா வந்து அக்செப்ட் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கிராஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ரிலீஜியஸ் படி, ஹிந்து ரிலீஜியன் படி வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, சாமி கும்பிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து கோழி, ஆடு இதெல்லாமே வந்து பலி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ளூ கிராஸ் வர்றது கிடையாது. பிகாஸ் அது வந்து ஹிந்து கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் படி இட்ஸ் வாஸ் ரைட். ஸோ அதனால். அடுத்து ஃபிஃப்த் மேக்ஸிம், டெலிகேட் நான் பொட்டஸ்ட் டெலிகாரி. டெலிகேட்னாலும் டெலிகாரினாலும் இட் ரெப்ரசன்ட் த வேர்ட் டெலிகேட். அ டெலிகேட் cannot further delegate அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெலிகேட் அப்படின்னா இட் வாஸ் என்ன சொல்கிறது, கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. ஒரு பர்சன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குற பவரை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாஃப் வந்து அந்த கிளாஸை பார்த்துக்கிறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்னொருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் ஏதோ ஒரு ஆக்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் தான் கேட்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுக்குற பவரை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மேக்ஸிம். சிக்ஸ்த் என்ன அப்படின்னா, எக்ஸ் நூடோ பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்ஷோ. அதாவது நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஃப்ரம் பேர் ப்ராமிஸ். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, பட் அதில் வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனுமே இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு வேலிட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆல்ரெடி போன செமஸ்டர் கான்ட்ராக்ட் 1லேயே நம்ம பார்த்துருப்போம். எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கன்சிடரேஷன் இல்லாத ஒரு ப்ராமிஸ், ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் ஒன் தான். அடுத்து என்ன அப்படின்னா, செவன்த் ஒன், எக்ஸ்டர்பிகாசா நான் ஆரிட்டர் ஆக்ஷோ. அதாவது an action does not arise from a base cause or illegal act. அதாவது ஒரு பர்சன் ஒரு ஆக்ட் வந்து பண்ணுறாங்க,
என்ன ஆக்ட் அப்படின்னா இல்லீகல் ஆக்ட் பண்ணுறாங்க. லீகல் ஆக்ட் பண்ணும்போது அவங்களோட ரைட் ஏதோ ஒன்று வைலேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை அவங்க வந்து கோர்ட்டில் போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பி இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஸ்மக்லிங்கில் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பிஓ இல்லை ஏஓ ஒரு பர்சனை வந்து சீட் பண்ணுறாங்க. இப்போ ஏ வந்து பிஏ சீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பி போயிட்டு என்னை இவங்க சீட் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ட் பண்ணும்போது அப்படின்னு கேட்க முடியாது. பிகாஸ் அவங்க பண்ணுறதே இல்லீகல் ஆக்ட் தான். அடுத்த லீகல் மேக்ஸிம் 8th ஒன், ஃபால்ஸஸ் இன் யுஎன்ஓ ஃபால்ஸஸ் இன் ஆம்னிபஸ். அதாவது ஃபால்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் இஸ் ஃபால்ஸ் இன் ஜென்ரல். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை மட்டும் தப்பாக நம்ம வந்து சொல்லிடுறோம். ஓகே, ஒரு ஃபேக்ட் இருக்குது, கோர்ட்டில் நம்ம ஒரு ஃபேக்டை வந்து சொல்கிறோம். ஒரு லீகல் ஆக்ட் பண்ணும்போது அவங்களோட ரைட் ஏதோ ஒன்று வைலேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை அவங்க வந்து கோர்ட்டில் போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பி இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஸ்மக்லிங்கில் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பிஓ இல்லை ஏஓ ஒரு பர்சனை வந்து சீட் பண்ணுறாங்க. இப்போ ஏ வந்து பிஏ சீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பி போயிட்டு என்னை இவங்க சீட் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ட் பண்ணும்போது அப்படின்னு கேட்க முடியாது. பிகாஸ் அவங்க பண்ணுறதே இல்லீகல் ஆக்ட் தான். அடுத்த லீகல் மேக்ஸிம் 8th ஒன், ஃபால்ஸஸ் இன் யுஎன்ஓ ஃபால்ஸஸ் இன் ஆம்னிபஸ். அதாவது ஃபால்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் இஸ் ஃபால்ஸ் இன் ஜென்ரல். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை மட்டும் தப்பாக நம்ம வந்து சொல்லிடுறோம். ஓகே, ஒரு ஃபேக்ட் இருக்குது, கோர்ட்டில் நம்ம ஒரு ஃபேக்டை வந்து சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட்டுமே இவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ ஃபால்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் இஸ் ஃபால்ஸ் இன் ஜென்ரல். ஓகே, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்ம வந்து தப்பாக சொல்லியிருப்போம். பட் இட் அஃபெக்ட் தி ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இந்த லீகல் மேக்ஸிம் சொல்கிறது. அடுத்து 9th லீகல் மேக்ஸிம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 9th என்ன அப்படின்னா இன் பாரி டெலிசிட்டோ பாட்டியர் எஸ்ட் கண்டிஷியோ டிஃபெண்டன்டஸ். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வேர் த பார்ட்டிஸ் ஆர் ஈக்குவலி அட் கில்ட் த பார்ட்டி இன் பொசஷன் இன் பெட்டர் பிளேஸ்டு. அதாவது இது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மேக்ஸிம் பார்த்துருப்போம், 7th மேக்ஸிம், எக்ஸ்டோ பிகாசா நான் ஆரிட்டர் ஆக்ஷோ. அந்த மாதிரி ஸ்லைட் அதே மாதிரியான ஒரு மீனிங் தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேர் த பார்ட்டிஸ் ஆர் ஈக்குவலி அட் கில்ட், ரெண்டு பேர் இருக்காங்க, 2 பேருமே வந்து ஏதோ ஒரு அஃபென்ஸில் கமிட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. த பார்ட்டி இன் பொசஷன் இன் பெட்டர் பிளேஸ்டு. அதில் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து அதில் வந்து அட்வான்டேஜ் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டாரு, பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து விமனோட ரைட்ஸ் பற்றியும் அண்ட் விமனை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். பட் ஆர்டிக்கல் எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனாலுமே போக்சோ ஆக்ட் இந்த மாதிரியான சில ஸ்பெஷல் ஆக்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அதை தானே வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் இருந்தாலுமே நம்ம எதை வந்து ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரியான ஆக்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சைல்ட் மேரேஜ் ஆக்ட் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் ஆர்டிக்கல்லையுமே சொல்லியிருப்பாங்க சைல்ட் மேரேஜ் ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் திங்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ஜென்ரல் திங்ஸை ஸ்பெஷல் திங்ஸ் வந்து டெரோகேட் பண்ணும், வீக்கன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 10th மேக்ஸிம். அடுத்து 11th மேக்ஸிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th வந்து ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர். அதாவது லெட் த பிரின்சிபல் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்.
இது வந்து ஈஸி, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இல்லையா? ரெஸ்பாண்ட் சுப்பீரியர்னா லெட் த பிரின்சிபல் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அடுத்து 12th, இக்னோரிட்டியா ஃபேசிட் எக்ஸாஸ்வேட், இக்னோரிட்டியா ஜூரிஸ் நான் எக்ஸாஸ்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபேசிட்னா ஃபேக்ட், ஜூரிஸ்னா லா, இக்னோரிட்டியானா இக்னோரன்ஸ், எக்ஸாஸ்ட் அப்படின்னா எக்ஸ்கியூஸ். அப்போது இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் வந்து எக்ஸ்கியூஸ், ஓகே, பட் இக்னோரன்ஸ் ஆஃப் லா வந்து டஸ் நாட் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபேக்ட் தெரியல அப்படின்னா அவங்க வந்து ஓகே எக்ஸ்கியூஸ் வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து லாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்க முடியாது. அதுதான் இந்த லீகல் மேக்ஸிம் டிஃபைன் பண்ணுறது. இதுதான் வந்து தி 12 இம்பார்ட்டண்ட் லீகல் மேக்ஸிம்ஸ். அண்ட் ஆஃப்டர் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 12 or 13 லீகல் மேக்ஸிம்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த லீகல் மேக்ஸிமில் எனி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.